வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பா அலச போறோம். கருணாநிதி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்களோட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மற்றும் திட்டங்கள் மூலமா அப்படியே நடுநிலையா பார்க்க போறோம். பல வருஷங்களா உருவாக்கப்பட்ட கொள்கைகள் ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே எப்படி மாத்துச்சுன்னு தரவுகள் மூலமா இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். கருணாநிதியோட வாழ்நாள் முழுவதுமான அரசியல் பயணத்துக்கு எந்த விஷயம் ஒரு பெரிய உந்து சக்தியா இருந்துச்சுன்னு இந்த மேற்கோள் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு இசை வேளாளர் சமுதாயத்துல பிறந்த அவர் சின்ன வயசுல கோயில்ல இசை கத்துக்க போனப்போ மேலாடை அணியக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட சாதிய உடுக்குமுறைகளை நேர்ல பாத்திருக்காரு. அந்த சின்ன வயசுல அவர் சந்திச்ச இந்த பாகுபாடுகள் தான் பின்னாள்ல சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் அரசியல் பயணத்தை முன்னெடுக்க அவருக்கு அடித்தளமா அமைஞ்சதுன்னு வரலாற்று ஆவணங்கள் சொல்லுது. இவ்ளோ பெரிய வரலாற்றை நாம ஈஸியா புரிஞ்சுக்க இது 5 முக்கிய பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். முதல்ல கலைஞரின் எழுச்சி, அப்புறம் சமூக நீதி, 3ஆவதா பெண்கள் மேம்பாடு, 4ஆவதா பொருளாதாரம், கடைசியா தமிழ் மொழி. முதல் பகுதி கலைஞரின் எழுச்சி. ஆவணங்கள்ல பதிவாகிருக்க அவரோட அதிரடியான அரசியல் பயணத்தை இப்ப பார்க்கலாம். இந்த டைம் லைனை கொஞ்சம் கவனிங்களேன். 1924 பிறந்தவரு தன்னோட 14 வயசுலயே, அதாவது 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஒரு மாணவனா களத்துல இறங்குறாரு. அப்புறம் 1949 பேரறிஞர் அண்ணாவோட இணைந்து திமுக உருவானதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஒரு சாதாரண மாணவர் போராட்டக்காரரா தொடங்கின பயணம் 1969 தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றதுல நிக்குது. எப்படிப்பட்ட ஒரு அசுர வளர்ச்சி இல்லையா? 6863. இந்த நம்பர் சாதாரண நம்பர் கிடையாதுங்க. 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் பதவியில் இருந்த மொத்த நாட்கள் தான் இது. இந்திய அரசியல்லையே தொடர்ச்சியற்ற வகையில இவ்வளவு நீண்ட காலம் முதலமைச்சரா இருந்த ஒரு பிரம்மாண்டமான சாதனையை தான் இந்த எண்கள் நமக்கு காட்டுது. அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். சமூக நீதி மற்றும் சமத்துவம். விளிம்பு நிலை மக்களை உயர்த்த முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் இதுல அடங்கும். சமத்துவபுரம், இந்த வார்த்தையை நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்ன தெரியுமா? பெரியாரோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு எந்த சாதி பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களும் ஒன்னா ஒரே கிராமத்துல வாழணும்னு உருவாக்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம்தான் இது. சமூக நீதிய வெறும் வார்த்தையில மட்டும் சொல்லாம அது ஒரு கட்டமைப்பாவே உருவாக்கினதுக்கான ஒரு நேரடி சாட்சி இது. இந்த சீர்திருத்தங்கள் சமூகத்துல ஏற்படுத்தின தாக்கத்தை பாருங்களேன். கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 69% இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சது மட்டுமில்லாம வன்னியர்கள் மற்றும் சீர்மரபினருக்கு 20% உள்ஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், மனுஷனே இழுக்கிற அந்த கொடூரமான கை ரிக்ஷா முறையை ஒழிச்சிட்டு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்களை கொடுத்து அவங்களோட மாண்பை மீட்டெடுத்தாங்க. அதேபோல குடிசைகளை மாற்றி கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர இந்தியாவிலேயே முதல் முறையா குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டுச்சு. சாதி மறுப்பு திருமணங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுச்சு. 3வது பகுதி பெண்கள் மேம்பாடு மற்றும் கல்வி. இது ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கு எப்படி அடித்தளமா அமைஞ்சதுன்னு பாப்போம். உண்மையிலே இந்த 2 எண்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 1967க்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வெறும் 2 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தான் இருந்துச்சு. ஆனா 2010ல அது எப்படி 62ஆ உயர்ந்திருக்குன்னு பாருங்க. கிராமப்புற மாணவர்களுக்கும் குறிப்பா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் உயர்கல்வி ஈஸியா கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட மாபெரும் விரிவாக்கம் இது. திமுகவோட அதிகாரப்பூர்வ தரவுகள் சொல்ற இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆயிருக்குன்னு கவனிங்க. அரசியல்ல பெண்களை கொண்டு வர உள்ளாட்சி தேர்தல்ல 33% இடஒதுக்கீடு, அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியா பெண்கள் சொந்த கால்ல நிக்க சுமார் 1.75 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கம். இது மட்டும் இல்லாம ஏழை பெண்களுக்கு இலவச பட்டப்படிப்பு திட்டம், அரசியல், பொருளாதாரம், கல்வி, இப்படி 4 பக்கமும் பெண்களை முன்னிறுத்தின ஒரு முழுமையான அணுகுமுறை இது. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். நவீன தமிழ்நாடு, உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்துல நடந்த விஷயங்களை ஆவணங்கள் வழியா பார்க்கலாம். தரவுகளின்படி நெல் உற்பத்தி 3.5 மில்லியன் டன்களிலிருந்து 5.6 மில்லியன் டன்களா உயர்ந்திருக்கு. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததும், இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகள் நேரடியா மக்கள்கிட்டே காய்கறிகளை விற்க உழவர் சந்தை கொண்டு வந்ததும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். விவசாயிகளோட சுமைய குறைச்சது, உற்பத்தியை எப்படி கூட்டியிருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் தொழில்துறை மற்றும் ஐடி மையமா இருக்குல்ல. ஆனா இது எப்படி சாத்தியமாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆவணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தொடர்ச்சியான வியூகங்கள் என்னென்ன பார்க்க ஆர்வமா இருக்கா? வாங்க பாப்போம்.
இது ஏதோ ஒரே நாள்ல நடந்த மேஜிக் கிடையாதுங்க. ஒவ்வொரு படியா எப்படி கட்டி எழுப்பியிருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல சிப்காட் மூலமா தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலம், உள்கட்டமைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 2வது, முதலீட்டாளர்கள் ஈஸியா தொழில் தொடங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அதாவது ஒற்றை சாளர அனுமதி முறை கொண்டு வந்தாங்க. 3வதா, ஐடி துறைக்காக சென்னையில ஆசியாவிலேயே மிகப்பெரிய டைடல் பார்க் திறக்கப்பட்டுச்சு. இந்த தொடர் நடவடிக்கைகள் தாங்க ஹியூண்டாய், ஃபோர்ட், ஐபிஎம், டிசிஎஸ் மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாடு நோக்கி ஈர்த்துச்சு. கடைசி 5வது பகுதி, தமிழ் மொழியை கொண்டாடுதல் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. உலக பொதுமறையாம் திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியில முக்கடலும் சங்கமிக்கிற இடத்துல பிரம்மாண்டமா 133 அடி உயரத்துல சிலை அமைக்கப்பட்டதும் இவருடைய ஆட்சி காலத்துல தான். இது நம்ம தமிழ் கலாச்சார பெருமையோட ஒரு அடையாளமாவே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. கலாச்சார பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட முக்கியமான இறுதி நடவடிக்கைகள் இதெல்லாம் தான். அரசு விழாக்கள்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுற நடைமுறை 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டது. தமிழுக்கு செம்மொழி தகுதி பெற்று செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அமைத்தது. அப்புறம் 2010ல கோவையில நடந்த பிரம்மாண்டமான உலக தமிழ் செம்மொழி மாநாடு. இதெல்லாம் தமிழ் மொழியோட பெருமைய உலக அரங்குல கொண்டு போய் நிறுத்துச்சு. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். கல்வி, பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, சமூக நீதின்னு பல துறைகள்ல பல்லாயிரக்கணக்கான ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்களை நாம பார்த்திருக்கோம். இந்த தரவுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி தோணுது. பல தசாப்தங்களா செய்யப்பட்ட இந்த ஆழமான மாற்றங்கள் வருங்காலத்துல உலக அரங்கில் தமிழ்நாட்டிற்கான இடத்தையும் அடையாளத்தையும் எப்படி தொடர்ந்து நிலைநிறுத்த போகுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.